வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரியில நம்ம ஆல்ரெடி தொல்லியல் கண்டுபிடிப்புல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு 20 கொஸ்டினை பத்தி நம்ம பார்த்திருப்போம். இந்த பார்ட்ல ஒரு 20 கொஸ்டினை பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குடுமியான் மலை கல்வெட்டு டேஷ் பற்றி விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாக்குறது எல்லாமே தொல்லியல் கண்டுபிடிப்பு தான். ஃபர்ஸ்ட் கல்வெட்டை பத்தி பாக்குறோம். இப்போ குடுமியான் கலை கல்வெட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா குடுமியான் மலை கல்வெட்டு. இது யாரை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுது, எந்த மன்னர்களை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லவர்கள். பல்லவர்கள்ல யாரை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு தான் குடுமியான் மலை கல்வெட்டு. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய எதை பத்தி பேசுது அப்படின்னா, பரிவாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய வீணையை பத்தி பேசு. பரிவாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய வீணையை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு தான் என்ன அப்படின்னா குடுமியான் மலை கல்வெட்டு. அப்ப எதை பத்தி பேசு? இசை, நாடகம், கிராம ஆட்சி முறை, நடனமான்னு கேட்டா இசையை பத்தி பேசக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டு தான் குடுமியான் மலை கல்வெட்டு. பல்லவர்களோட முக்கியமான ஒரு கல்வெட்டு. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய பரிவாதினி அப்படின்ற வீணையை பத்தி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் குடுமியான் மலை கல்வெட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றுள் எது எவை பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பெருங்கற்கால புதையல் சித்தனவாசல்ல கிடைச்சிச்சா அப்படின்னா ஆமா, கிடைச்சிச்சு. ஓகேவா? பெருங்கற்காலத்துல இருக்கக்கூடிய புதையல் சித்தனவாசல்ல கிடைக்கப்பட்டது. தாலி புதையல் அப்படிங்கிறது எங்க கிடைச்சு அப்படின்னா ஆதிச்சநல்லூர். பொதுமக்கள் தாலி எங்க கிடைச்சிச்சு? ஆதிச்சநல்லூர். ஓகேவா? அப்ப மல்லப்பாடியில என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா பாறை ஓவியம். முதலாக தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் மல்லப்பாடியில கிடைச்சிச்சு. ஓகேவா? கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடுல கிடைச்சிச்சா அப்படின்னா ஆமா, காரைக்காடுல கண்ணாடி தொழிற்சாலை கிடைக்கப்பட்டது. இசை கல்வெட்டு இப்பதான் பார்த்தோம், குடுமியான் மலை கல்வெட்டு அரச்சுருள் இருந்துச்சு. ஆனா இங்க கொஸ்டின் வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப 2ம் 4ம் அப்படிங்கிறது தவறாக இருக்கு. இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? ஓகே, 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வரி வடிவங்கள் இருக்கு தெரியுமா? அது வந்து நம்ம தமிழ் வரி வடிவங்கள் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் தான் அதை சொன்னாரு. ஐராவதம் மகாதேவன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, புகழூர் கல்வெட்டை கண்டுபிடித்தவர் தான் யாரு? ஐராவதம் மகாதேவன். புகழூர் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லக்கூடியதுன்னா சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டு கரூர் பக்கத்துல இருக்கு. ஓகேவா? அங்க பாத்தீங்கன்னா ஐராவத மகாதேவன் வந்து ஒரு 3 சேர அரசர்களை பற்றி அந்த கல்வெட்டு குறிப்பிடுதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. இவர் தான் என்ன பண்ணாருன்னா சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, 4வது கொஸ்டின் என்னன்னா, சேம் நம்ம பார்த்த கொஸ்டின் தான். குடுமியான்மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா வீணை. பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது? வீணை. நம்ம 8th தமிழ் புக்ல கூட இந்த கொஸ்டின்ஸை கூட பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம். ரோமானியர்கள் கூட வர்த்தகம் நடந்த இடமே என்னதான்? அரிக்கமேடு. முக்கியமான இடம் அரிக்கமேடு. அவங்க அங்க தொழிற்சாலை என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டாங்க. நாணயங்களை அச்சடிக்கும் தொழிற்சாலை எங்க இருந்துச்சு அப்படின்னா மதுரையில இருந்துச்சு. நாணயங்களை அச்சடிக்கும் தொழிற்சாலை மதுரையில இருந்துச்சு. கீழடியில ரோமானிய நாணயங்களும் கிடைச்சிச்சு. ஓகேவா? அது மூலமா ரோமானியர்களுடன் வணிக தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? 6th வந்து ஒரு பாடத்துல இருக்கும், பெருங்கற்காலம் இரும்பு காலம் அப்படின்றதுல கீழடியை பத்தி இருக்கும். அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கீழ்காணும் கூற்றுகளில் கீழடியை பற்றி சரியான கூற்று எவை? ஃபர்ஸ்ட் கீழடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் கீழடி. ஓகேவா? அங்க வந்து சரியான கூற்று எதுனா செங்கற் கட்டுமானங்கள் கீழடியில கண்டுபிடிக்கப்பட்டதா? ஆமா, செங்கற் கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதா? ஆமா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மக்களோடு கண்டுபிடிக்கப்பட்டது.
கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. ஓகேவா? சோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 4வது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பதிற்று பத்தில் கீழடியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிற்று பத்து யாருடையது? சேர மன்னர்களுடையது. சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தான் பதிற்று பத்து. பதிற்று பத்தி எந்த அகழ்வாராய்ச்சியை பத்தி பேசும் பாத்தீங்க அப்படின்னா கொடுமணல், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமணல் அகழ்வாராய்ச்சியை பத்தி பேசக்கூடியது. கொடுமணம் அப்படின்ற வார்த்தைகள் பதிற்று பத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு தவறு. அப்ப 1, 2, 3 அப்படிங்கிறது சரி. அப்ப 1, 2, 3 அப்படிங்கிறது சரி. ஓகே, சோ சி தான் இதுக்கான சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறை ஃபர்ஸ்ட் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1861, 1861. ஓகேவா? சோ 1861 தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. அப்படி தமிழ்நாடு தொல்லியல் துறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 100 வருஷத்தை கூட்டிக்கோங்க. 1961. ஓகேவா? சோ 1961 தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப 1861 எங்க உருவாக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லி. இதோட தலைமையகம் எங்க இருக்கு? புதுடெல்லி. முதல் நில அளவையாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்றவர் தான் முதல் நில அளவையாளர். இதுதான் புதுடெல்லி தான் சரியான விடை. ஓகேவா? அடுத்து கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் எங்க? கல்லை நிறுத்தி வைக்கக்கூடிய மரபு எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அகழ்வாராய்ச்சி பண்ணதுல கீழடியில அது இருந்துச்சு. ஓகேவா? சோ கீழடியில இருந்துச்சு. இது ஃபுல்லாமே கவர்மெண்ட் கொடுத்த கீ ஆன்சர். அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது? சங்ககால சோழர்களின் காசுகள் நீங்க நல்லா பார்க்கணும். தஞ்சாவூர் அப்படிங்கிறது பிற்கால சோழர்கள், அப்ப இது வராது. உறையூர் அப்படிங்கிறது சங்ககால சோழர்கள் தான். அரிக்கமேடு அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. சோழர்களோட காசு வந்து எங்க எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்ககால துறைமுகமா இருந்தது. அரிக்கமேடும் ஒரு சங்ககால துறைமுகம் தான். அப்ப இதுக்கு சரியான விடை அரிக்கமேடு தான். எப்ப அப்படின்னா கிமு 1 நூற்றாண்டுல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரிக்கமேட்டுல ஒரு முக்கியமான சோழர்களின் துறைமுகமா அரிக்கமேடு இருந்துச்சு. ஓகேவா? அதுதான் மார்டிமர் வீலர் 1940 அகழ்வாராய்ச்சி பண்ணி சொல்லியிருப்பார். ஓகேவா? அங்கதான் சங்ககால சோழர்களின் காசுகள் அங்கதான் அரிக்கமேட்ல தான் கிடைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? சோ இதுதான் சரியான விடை அரிக்கமேடு. சோ நெக்ஸ்ட், ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை முதலில் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். முதல் கொஸ்டின்ல பார்த்தோம். ஆண்ட்ரு ஜக்கோர் என்பவர், ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரு ஜக்கோர் என்பவர் தான் 1876 1876 என்ன பண்ணுவாருங்க? அகழ்வாராய்ச்சி பண்ணுவாரு. அடுத்து 2004 சத்தியமூர்த்தி என்ன பண்ணுவார்? அகழ்வாராய்ச்சி பண்ணுவார். எங்க? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் ஆதிச்சநல்லூர். ஓகேவா? சோ இது மிச்சத்தை பார்த்துலாம். ஜான் மார்சல் நம்மளுக்கு தெரியும். சிந்துவெளி நாகரிகத்துல 1924 டைரக்டரா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜாயின் பண்ணுவாரு. ஸோ நம்மளோட ஹிஸ்டரியோட திருப்பு முனையே யார் அப்படின்னா மிஸ்டர் ஜான் மார்சல் தான். ஓகேவா? ஸோ ராபர்ட் ப்ரூஸ்வுட் யார் அப்படின்னா அத்திரம்பாக்கத்துல 1863. ஓகேவா? 1861 வந்து தொல்லியல் துறை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து 2 வருஷம் 1863 அத்திரம்பாக்கத்துல வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு கற்கோடாரி என்ன பண்ணுவாரு? கண்டுபிடிப்பாரு. ஸோ பழைய கற்காலத்தை சேர்ந்த ஒரு பொருளை ராபர்ட் ப்ரூஸ்வுட் தான் கண்டுபிடிப்பாரு, அகழ்வாராய்ச்சி பண்ணுவார். ஓகேவா? கன்னிகாம் அப்படிங்கிறது முதல் நில அளவையாளர். அதே மாதிரி சிந்துவெளியில வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணவரும் கன்னிகாம் தான். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11. ஓகே, கீழ் வருவனவற்றுள் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறது? மக்களோட வாழ்க்கையை சொல்லணும். பொருள் பயன்பாட்டு பண்பாடு அப்படிங்கிறது ஒரு இனத்தொழில். ஓகேவா? இனத்தொல்லியல் ஒரு இனமா வர்றதுதான் மக்களோட பண்பாடு, அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இனத்தொழில். வரலாறு அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு அரசர்களோட இதை வரலாறா சொல்லலாம். பொருளாதாரம் அப்படிங்கிறது வணிகம் பண்ணதை பொருளாதாரமா சொல்லலாம். வரலாற்றுக்கு முந்தைய தொழில் அப்படிங்கிறது அதுக்கு வரலாற்று காலத்துக்கு முந்தைய இருக்கக்கூடிய தொழில சொல்லலாம். ஆனா மக்களின் வாழ்க்கையவும் பயன்பாட்டையும் பண்பாட்டையும் எதை சொல்லலாம்? இனத்தொழில் தான் சொல்லும். இதுதான் சரியான விடை. ஓகேவா? சோ அடுத்து 12வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயுளை கணக்கிட டேஷ் பயன்படுகிறது? கார்பன் 14. கார்பனை வச்சுதான் கணக்கு பண்றாங்க. கார்பன் 14 தான் கரிம பொருட்களை அதோட வயதை கணிக்கிறதுக்கு கார்பன் 14 அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா லிபி. 1946 சிகாகோ பல்கலைக்கழகத்துல
கார்பன் போட்டீங்கன்னா கண்டுபிடிப்பார். லிபின்ற ஒரு சயின்ஸ் புக்ல கூட வரும். ஓகேவா, லிபி. ஓகே, அடுத்த கொஸ்டின். அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களை தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்தவும். இதெல்லாம் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொன்று கிடைச்சதை பத்தி சொல்றாங்க. ஓகேவா, தாமிரம் அப்படிங்கிறது எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட். அப்ப கேத்ரின்ற இடத்துல ராஜஸ்தான்ல கிடைக்கப்பட்டுச்சு. அப்போ 1 ஆப்ஷன். தங்கம் கோலார். தங்கம் கோலாறுங்கிறது கர்நாடகா. 2. மணிக்கல் அப்படிங்கிறது பாதசன். இது எங்க அப்படின்னா குஜராத்ல இருக்குது, குஜராத். ஓகேவா, சோ 3. துணி எங்கன்னா உம்மால கிடைச்சிச்சு. ஓகேவா, துணி எங்க உம்மால கிடைச்சிச்சு. உம்மா எங்க இருக்குன்னா ஒடிசா. ஒடிசா தான் உம்மா. ஓகேவா, சோ வேற எதுவும் நினைச்சிட வேணாம். 1 2 3 4 பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, 14வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா சரியான இணையை தேர்வு செய்க. ஓகே, கண்ணாடி மணிகள் பொருந்தல். ஆமா, பொருந்தல்ல மஞ்சள், நீலம், பச்சை இந்த மாதிரி நிறைய கண்ணாடி மணிகள் கிடைச்சிச்சு. ஓகேவா, சோ இதுதான் சரியான விடை. உடைந்த சங்கோலை கீழடி. உருக்கூலை எங்க இருந்துச்சு? பையம்பள்ளி. பையம்பள்ளி எந்த மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். பையம்பள்ளிலாம் உருக்கூலை இருந்துச்சு. ஒரே மரத்தாலான படகின் பகுதி அழகன் குளத்துல கிடைச்சிச்சு. அப்ப இதுக்கு சரியான விடை என்னன்னா கண்ணாடி மணிகள் தான். ஓகேவா, சோ 2 சரியான மாதிரி இருக்கும். ஆனா கண்ணாடி மணிகள்ங்கிறது ரொம்ப அக்யூரேட்டான ஒண்ணு. பொருந்தல்ல கிடைச்சு. இந்த பொருந்தல் எங்க இருக்குன்னா திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டம் தான் பொருந்தல். ஓகேவா, சோ இங்கதான் என்னன்னா அரிசி நிரம்பிய பானையோட நம்மளுக்கு கிடைக்கும். அங்கதான் நெல் இருக்கிறதுக்கு கதிர் அருவாலும் அங்க கிடைச்சிருக்கும். அது மூலமா நெல் அப்படிங்கிறது அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு உணவு தானியமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 15வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கூற்று ஒரு காரணம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். ஆமா, அரிக்குமேடு அகழாய்வு அதை பத்தி தான் சொல்லுது. கீழடியிலையும் அதை பத்தி சொல்லுது. கோயம்புத்தூர், கரூர் இந்த இடத்துல போலாம் ரோமானிய நாணயங்கள் இருக்கிறதுனால தொடர்பு கொண்டிருக்காங்க. ஓகே, ஃபைன், கரெக்ட். ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன. அந்த காரணமா தான் வாணிப தொடர்பு நடந்துருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப 2மே கரெக்ட் தான். காரணம் அப்படிங்கிறது கூற்றை சரியா விளக்குது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16. ஓகே, பார்க்கலாமா? 16வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழ் வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு. பல்லவர்களோட கிராம நிர்வாகத்தை கூறக்கூடிய கல்வெட்டு. சோ சோழர்களின் கிராம நிர்வாகத்தை கூறக்கூடிய கல்வெட்டு அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டு நம்ம சொல்லிடலாம். பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறக்கூடிய கல்வெட்டு என்னன்னா மறந்துட வேணா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. மானூர் கல்வெட்டு திருநெல்வேலியில இருக்கு. சோ இது பாண்டியர்களுடைய கல்வெட்டு. கழுகுமலை பாண்டியர்களுடைய கல்வெட்டு. ஏர்வாடிங்கிறது அரபெழுத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. சோ இது பாண்டியர்களை பத்தியும் கூறக்கூடிய ஒரு கல்வெட்டு. அப்ப பல்லவர்கள் அப்படிங்கும் திருச்சிராப்பள்ளி. அப்ப திருச்சி சோழர்கள் தானே ஆட்சி பண்ணாங்க. அங்க எப்படி கல்வெட்டு வரும்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி நாம வச்சுக்கலாம். பல்லவர்களோட ஆட்சி பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் பல்லவர்களின் ஆட்சி ஸ்டார்ட் ஆகும். அப்ப சோழர்கள் கிடையாது. பிற்கால சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டுல தஞ்சாவூருக்கு தான் வருவாங்க. சங்ககால சோழர்கள் முடிஞ்சு களப்பிரர்கள் வந்துருவாங்க. கரெக்டா? சோ அப்ப அந்த திருச்சிராப்பள்ளியில வச்சுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்லவர்களோட கிராம நிர்வாகத்தை கூறக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்துக்கள். 6ஆம் நூற்றாண்டுனா எங்க முன்னாடி போயிரும். கிமு 600. ஓகேவா? சோ அந்த காலத்திலே தமிழ் மக்கள் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க அப்படின்றது முதல்ல தமிழ் மக்கள் எந்த இதுல எழுதுனாங்க அப்படின்னா தமிழ் பிராமில தான் எழுதுனாங்க. சோ அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு அப்படின்னா வட்டெழுத்து வந்துச்சு. அந்த வட்டெழுத்து என்னன்னா சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மிக்ஸ் ஆகி களப்பிரர் காலத்துல வட்டெழுத்துக்கள்னு ஒண்ணு என்னாச்சு உருவாச்சு. அப்ப முதல்ல தமிழர்கள் எழுதின எழுத்து என்னன்னா தமிழ் பிராமி எழுத்து தான். அப்ப எந்த அகழ்வாராய்ச்சி மூலமா நம்மளுக்கு கிடைச்சு அதை ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா கீழடி அகழ்வாராய்ச்சி தான் என்ன சொன்னுச்சு 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழ் எழுத்தறிவு பெற்றிருந்தன என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கீழடி இடத்துல கிடைச்சிருக்கு. அப்ப அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஓகேவா? கீழடி அப்படிங்கிறது சரியான விடை.
ஓகே, நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஸ் காலத்தில் வெளிப்படனா அகஸ்டஸ் காலத்துல. யாரோட காலத்துல? அகஸ்டஸ் காலத்துல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நாணயங்கள் ரோமானியருக்கும் ஒரு வியாபார தொடர்பு இருக்குன்னு சொல்லி வெளியிடப்பட்டது அகஸ்டஸ் காலத்துல. ஸோ இதை கூட சொல்லியிருப்பார் ஒருத்தர், செவல் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் அகஸ்டஸ் காலத்துல இந்த மாதிரி ரோமானிய நாணயங்கள் வந்து இங்க புழக்கமாச்சு அப்படின்னு சொல்லி செவல் சொல்லியிருப்பார். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் பாடத்துல நம்ம அதுக்கான பிஒய்க்யூல தெளிவா சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. அகழ்வாராய்ச்சியிடங்க மாவட்டத்துடன். மாவட்டங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறப்பே மாவட்டம் என்ன, அது யாரை பத்தினது அப்படின்றத டீட்டெயிலா என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட விட கூடாது. அடிக்கடி சொல்லி பாருங்க, ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே, கீழடி சிவகங்கை. ஓகேவா? கொற்கை என்னது? தூத்துக்குடியா? தூத்துக்குடி. தூத்துக்குடியில வேற என்ன இருக்கு? ஆதிச்சநல்லூர், சிவகலை எல்லாம் தூத்துக்குடி தான். கங்கை கொண்ட சோழபுரம் என்னது? அரியலூர். குருமன்மேடு எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல இருக்கு. இப்ப 4 1 2 3 4 1 2 3 என்பது சரியான விடை, சி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள்? ரோமானிய குடியரசு காசுகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா கரூர்ல கிடைச்சு. எங்க கிடைச்சிருக்கு? கரூர்ல கிடைச்சிருக்கு. ரோமானிய காசுகள் அதிகமா கிடைச்சது மதுரையிலையும் இருக்கு. மதுரை, கோவை. கோவையில தான் நிறைய செறிந்து காணப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அரிக்கமேடு. ஆனா இந்த ஒரு வாரத்தையும் நான் வச்சுக்கோங்க, குடியரசு காசுகள், ரோமானிய குடியரசு காசுகள் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா கரூர் என்பதான் சரியான, கரூர் என்பதான் சரியான விடை. ஓகேவா? ஓகே, சோ நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புல மொத்தமா ஒரு 60-70 கொஸ்டின் பக்கமா நம்மளுக்கு பிஒய்க்குள்ள இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல 20 கொஸ்டின் கொடுத்தாச்சு. அதை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் பார்ட்ல ஒரு 20 கொஸ்டின் டீட்டெயிலா என்ன பண்ணியாச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து தேர்ட் பார்ட்ல அடுத்த ஒரு 20-25 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே பார்ட்டா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காண்டி அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.